சொல்லப்பட்டதன் காரணமாக கோவா விமான நிலையத்தில் தமிழ் பெண் ஒருவர் மிரட்டப்பட்டிருக்கிறார் என்று முதலமைச்சர் தற்போது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். இந்தி அலுவல் மொழியே தவிர அது தேசிய மொழி அல்ல என்பதை மீண்டும் அவர் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார். அதனை முக்கிய செய்தியாக நாம் பார்க்கிறோம். இந்தியாவில் உள்ள அனைவரும் இந்தியை கற்றாக வேண்டும் என்றும் அந்த பெண்ணிற்கு அங்கு இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு வீரர் பாடம் எடுத்திருக்கிறார் என்ற தகவலையும் அவர் பதிவிட்டிருக்கிறார். இதன் மூலமாக இந்தி அலுவல் மொழியை தவிர தேசிய மொழி அல்ல என்பதை அவர் உறுதிபட தெரிவித்திருக்கிறார். இந்தி தெரியாது என்று கூறியதால் கோவா விமான நிலையத்தில் தமிழ் பெண் ஒருவர் மிரட்டப்பட்டிருக்கிறார் என்றும், தமிழ்நாடு இந்தியாவில் தானே இருக்கிறது என்றும் அந்த பெண்ணிடம் CRPF வீரர் கேட்டிருக்கிறார் என்றும் முதலமைச்சர் பதிவிட்டிருக்கிறார். இந்தியாவில் உள்ள அனைவரும் இந்தியை கற்றாக வேண்டும் என்றும் அந்த பெண்ணிற்கு அவர் பாடம் எடுத்ததாகவும் முதலமைச்சர் தன்னுடைய எக்ஸ் பதிவில் பதிவிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், முதலமைச்சர் தன்னுடைய எக்ஸ் தளத்தில் என்னென்ன அம்சங்களை பதிவிட்டிருக்கிறார், என்ன நடந்தது, அந்த விவகாரத்தினுடைய பின்னணியை சொல்லுங்கள். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எக்ஸ் வலைப்பக்கத்துல ஒரு பதிவை பதிவிட்டிருக்கிறார். மிக முக்கியமாக கோவா விமான நிலையத்தில் தமிழ் பெண் ஒருவரிடம் இந்தியில் பேசி அவர் இந்தி தெரியாது என்று சொன்னதும் அங்க இருக்கக்கூடிய CSF வீரர் ஒருவரால் மிரட்டப்பட்டுள்ளார். குறிப்பாக தமிழ்நாடு இந்தியாவில் தானே இருக்கிறது என்றும், இந்தியாவில் உள்ள அனைவரும் இந்தியை கற்றாக வேண்டும் என்றும் பாதுகாப்பு படை வீரர் பாடம் எடுத்துள்ளார். இது கடும் கண்டனத்துக்குரியது எனவும், இந்தி அலுவல் மொழியை தவிர தேசிய மொழி அல்ல என்று அவருக்கு யார் சொல்வது எனவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேள்வி எழுப்பியிருக்கார். பல்வேறு மொழி பேசும் மக்களின் கூட்டாட்சி நாடு இந்தியா. கூட்டாட்சி தன்மையை வலியுறுத்தும் வகையில் தான் மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர்கள் செயல்பட வேண்டுமே தவிர விமான நிலையங்களில் அனைத்து மொழிகளும் உரிய மதிப்பும் மரியாதையோடும் வழங்கப்பட வேண்டும் எனவும் ஸ்டாப் ஹிந்தி இம்போசிஷன் என்கிற ஒரு ஹேஷ்டாகோடு எக்ஸ் வலைப்பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார். அவர் தமிழ் பெண் ஒருவரிடம் CRPF வீரர் இந்தி மொழி குறித்த முதலமைச்சருடைய இந்த பதிவு சார்ந்த விரிவான விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்.